என்னத்துக்கு இப்படி கொண்டு போகிறீங்க? என்னத்துக்கு இது? பாருங்க, அந்த வீடெல்லாம் அப்படி கிடக்குங்க, ஆட்களே இல்லாமல். உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் நிற்கிறது ஒரு கிராமத்துக்கு நிற்கிறோம். அதுக்கும் 8 கிலோமீட்டர் பயணித்தால் மட்டும்தான் அந்த கிராமத்துக்கு வரலாம். எந்த ஒரு தொடர்பும், அதாவது ஒரு நகரத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தான் வந்திருக்கிறோம். இந்த மக்களின் வாழ்வாதாரம், இந்த மக்களின் வாழ்க்கை முறைகள் எல்லாம் ஃபுல்லாக நாங்கள் அறிஞ்சு கொள்ள போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல வீடுகள் கோப்சம் இல்லை, காடு பிடிச்சி போய் கிடக்கு, அப்படியா இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஏகப்பட்ட அம்சங்களை உள்ளடக்கியிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு கிராமங்களை நாங்கள் எடுத்து காணொலியாக பதிவு செய்ய வேணும் என்று சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இது எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் நிச்சயமாக அதை செய்வோம் என்று கேட்டு வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம். நாங்கள் இப்போ ஆனையரவு பள்ளத்துக்கு அருகாமையில் போய்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இதில் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த இடம் உல்லாச விடுதி என்று சொல்லிவிட்டு முதல் அந்த இடத்தால நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகிற இடம் உப்பளம். இப்போ நாங்கள் உப்பளத்தாலாம் போய்ட்டு வந்துருக்கிறோம். சரியான மழையை தாண்டி தான் நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வர போகிறோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு பெண் இதுவரைக்கும் அடையாளம் காணப்படாத நிலையில் மர்மமான முறையில் இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட இடம் தான் இந்த இடம். இப்போ நாங்கள் அந்த ஊருக்கு தான் போகிறோம். பாருங்கள், முகப்பில் ஒரு சிவண்ட நடராஜ இருக்குது. இதில் வாகனம் கொண்டு வருது. அம்மாச்சி மிக விரைவில் கட்டணம் திறக்க போயிடும். இப்போ நாங்கள் போகிறோம். அந்த கிராமத்தை இப்போ உங்களால் ஓரளவு விளங்கியிருக்கும் எப்படியான கிராமம் இப்போ பாருங்கள். ஏதாவது இந்த கிராமம் சம்மந்தமாக உங்களுக்கு போகிறதுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிடங்கள் அதுக்குள்ளே அவையில் ஆட்டோ என்ன நடக்கிறது தெரியாது. இருந்தால் இது மெயின் வீதியிலேயே கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஒரு கிராமம், ஒரு பயங்கரமான ஒரு கிராமமாக தான் அதை நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் இந்த கிராமம் குறைஞ்சது வீதியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருமரங்கிலும் தண்ணி, மழை காலத்துலன்னா ஃபுல்லாக தண்ணி நிற்கும். ஒரு சிறிய பாதை தான். அந்த பாதையால் தான் இந்த பயணம் மேற்கொள்ளணும். இங்கே இங்கேருந்து வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவைக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு 15 அல்லது ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டித்தான் அவங்கள தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இந்த வீதியில் எப்பயோ இருந்துட்டு ஒரு ஆள் தான் வந்துருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குது இடம்னு சொல்லி. ஜல பக்கமும் ஃபுல்லாக வெள்ளக்காடு, மழை ஜல பக்கமும் அப்படித்தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிராமத்தின் ஆரம்பத்துக்கு வந்துட்டோம். இதில் கட்டுமான பணிகள் இப்போ தொடங்கி இருக்குது. என்ன கட்டிடங்கள் என்று தெரியல, ஆனால் அது வீடு கட்டுறாங்களா அல்லது கட்டிட பணி என்னன்னு தெரியல. ஆனால் அந்த கிராமத்தின் ஆரம்ப பகுதிக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். சின்ன சின்ன ஒரு மை போட்டு 15 அடி நீளம், அகலம் ஒரு 8 அடி வரக்கூடிய மை போட்டு நாங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சிருப்போம் என்று நாங்கள் இவ்வளவு நேரத்துக்கும் இப்போ தான் இந்த கிராமத்துக்கு, இன்னும் கிராமத்துக்கு நாங்கள் போகலை. இப்போ தான் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ
தூரம் வந்து இப்போ இந்த 2 வீட்டை கண்டுட்டோம். நாங்கள் இவ்வளோ தூரம் பிறகு வந்து தான் இந்த வீடுகளை கண்டிருக்கிறோம். ஒரு சுகாதார தேவையாவது பொருட்களுக்கு அப்படி தான் இருக்கும். கடற்கரைக்கு இருக்கலாம். ஒரு மருத்துவமனைக்கு அவசர சிகிச்சைக்காகவோ அல்லது வேறு தேவைகளுக்காக மருத்துவமனைக்கு போகிறதா இருந்தால் கூட நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்கு பிறகு தான் போய் சேரலாம்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு இடமாக தான் இந்த இடத்தை நாங்கள் பார்க்குறோம். பள்ளிக்கூடத்தின் இடத்தை பாருங்கள். அழிக்கப்பட்டது கூட இல்லை. என்ன பாடசாலை என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு இந்த பாடசாலை இருக்குது இந்த இடத்துல. ஒரு சில வீடுகள் நல்லா இருக்குது, ஒரு சில வீடுகள் வந்து சரியான ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு அம்மா நாங்கள் அம்மாட்ட கேட்போம் இந்த இடத்தை பற்றி ஒருக்கா சொல்லுங்கள். இதை எத்தனையாம் ஆண்டு இந்த கிராமம் உருவாக்கப்பட்டது, நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வந்துருக்குறீங்கன்ட்டு? நாங்கள் பிறந்து வந்து எங்கள் ஐயா அம்மா இருந்து நாங்கள் பிறந்தது 62ஆம் ஆண்டு. இந்த ஊரில் இங்கே 62ஆம் ஆண்டு இருந்தது. இடம்பெயர்ந்து போய் இடம்பெயர்ந்து போனீங்க? இடம்பெயர்ந்து போனது 14ஆம் ஆண்டு 2014. எவ்வளோ காலமாக நீங்கள் இடம் இருந்தது இந்த கிராமத்துக்கு இல்லாமல் இருந்திருப்பீங்க? நாங்கள் கிராமத்தில் 3-4 வருஷம் நாங்கள் வந்து இப்போ 12 வருஷம் 12 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து கஷ்டம்தான் தான். இந்த ஆணையரவில் முதல் இராணுவம் இருக்கக்குள்ள நீங்கள் இந்த கிராமத்தில் இருந்தீங்களா? இங்கே பிரதான தொழில் என்ன தொழில்? கடத்தொழில். இப்போ உப்பளம் வேலை செய்யுது. உப்பளம் விவசாயம்ன்றது இங்கே என்ன? விவசாயம் கவம் வைக்கிறது. மழை காலத்தில் மட்டும்தானோ? மழை காலம் மட்டும்தான். இங்கே நிலநீர் வசதி இல்லாமல் இருக்கோ? இப்போ எல்லாம் போட்டிருக்கேன் நிலநீர் வசதி. அப்படி இல்லையா? இல்லை இப்போ போட்டு இந்த நிலத்தண்ணி உப்பு தண்ணியும் நிலநீர் நிலத்தண்ணி சவர் நான் வளர்த்திருக்கிறோம். சவர் நான் மகள் விட்டாண்டுக்கிறேன். உடம்புல வாயிலுமில்ல தான். இப்போ இந்த கடைச்சங்கத்தாளர் கொட்டுலாண்டு போகலாண்டு கட்டணோடியே இருக்கு. கட்டி தரணுமா? இந்த வீடு இல்லாமல் கனவேர் ஆக்கள் இல்லாமல் கிடக்கு. இதெல்லாம் இருக்கிறோம். இவையெல்லாம் கண்ணே நாங்களும் கண்ணேனையில் இருந்தால் வந்து நாங்கள் எங்களுக்கு வீடே இது அங்கே கண்ணேனும். அப்போ இந்த வீடெல்லாம் அப்படியே கிடந்து என்ன பழுதாக இல்லை போகுது. அது அவே இந்த வீடுகள் வந்து இங்கே வர வந்து விட்டு போகுவாங்க பிறகு போட்டு. சரி அம்மா. இந்த கட்டணோடியாக இருக்குது. கொஞ்சம் பள்ளக்காணியாக புதுமண்டல சரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேராக ஒழுங்கில் கட்டி கொண்டு தெரியணும் கண்டுபடுத்துறது இல்லை. வரமாட இருக்கிறோம். எத்தனை பிள்ளைகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கணும், என்ன செய்யணும்? 5 பிள்ளை இருந்தது. கணவனும் மூத்த பிள்ளையும் சுத்தத்தில் வந்தது. 4 பேர் இருக்கணும். 4 பேரும் கல்யாணம் கட்டியிருந்தோம். இப்போ நான் தான் தனியாக இருக்கிறேன் பிள்ளைகளோட. கடைசி மழையிலாண்டு என்னம்மா இங்கே போக்குவரத்து வசதி எல்லாமே நம்ம பஸ்ஸுகள் எல்லாம் இங்கே ஓட்டம் இருக்கும்? பஸ்ஸு லைன் எங்கள் சனம் தெரியலையோ மோட்டர் பைக்கிலும் ஆட்டோடும் வாங்கல போகும். பஸ் வராதோ? வெறும் அவ்வளோ சனம் போக்குவரத்துக்கு இல்லாத இருந்துட்டு தான் வரும். டைமுக்கு வரும். காலை மணி பின்னேரம் அப்படி காலை பின்னேரம் வர்றது. இப்போ அதுவும் ஒழுங்காக வரையில தான். அந்த சனக்கும் போக்குவரத்து இந்த பைக்கில் போகுங்கள். எத்தனை குடும்பம் இருக்கு இந்த இடத்துல? இதுல இப்போ வந்துட்டு 130-140 குடும்பம் இருக்குது. இடம்பெயருக்கு முதல் இடம்பெயருக்கு முன்னா 110 குடும்பம் தான் இருந்தது. அங்கே கண்ணையில இருக்கு ஒரு 600-700 குடும்பம். இந்த ஃபேமிலி கொஞ்சம் பெருக்கி அங்கே இருக்குது. இடத்தை பொறுத்த அளவில் இந்த அங்கால கொஞ்சம் குடும்பங்களும் இங்கால கொஞ்சம் குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து ஒரு குளமா அல்லது ஆறான்றது தெரியல. அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ கடந்து போகிறோம். அடுத்த சீரான ரோட்டு கூட இல்லை இந்த இடத்துல. இங்கே வந்து 130-140 குடும்பம் இருக்குன்னு சொல்லினா ஒரு சீரான ரோட்டே இல்லாமல் இருக்கிற இடம்தான் இந்த கிராமம். இங்கே பாருங்கள், அந்த வீடெல்லாம் அப்படி கிடக்குங்க. ஆக்களே இல்லாமல் பாலடைஞ்சு போய் கிடக்கு. ஆனால் நாங்கள் இல்லையா தட்டுவோம் வெட்டியா ஏன் இந்த தட்டுவம் பெட்டி என்று பேர் வந்தன்றதை நாங்கள் கேட்க போகிறோம்.
தொடர்ந்து காணொளியோட பயணிங்க. வணக்கம். உங்களோட பேர்? வீணா காசிலிங்கம். இந்த ஊருண்ட பேர் தட்டுவன் வெட்டியோ தட்டுவன் கொட்டியோ? தட்டுவன் கொட்டி. தட்டுவன் கொட்டி. இந்த தட்டுவன் பெட்டியண்டல்ல கொட்டி தட்டுவன் கொட்டி. தட்டுவன் கொட்டியோ? தட்டுவன் கொட்டி. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ஆண்டுல இருக்கிறீங்க? நாங்கள் எங்களோட பாட்டன் காலத்தில் இருக்கோம். இங்கே ஊர்லாம் இருக்கிறோம். நீங்கள் பிறந்த வளர்ந்தெல்லாம் இங்கே தான். இங்கே பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? இந்த கமம் இருக்குது. மானாவாரியாக செய்கிற கமம். மானாவாரியாண்டா? மானாவாரியாண்டா மழையை நம்பி நீர்ப்பாய்ச்சல் இல்லை, அந்த கமத்தை செய்கிறோம். மற்ற அந்த சிறுகடல் தொழில் மீன்பிடி. மீன்பிடி என்ன அதிகமாக நடக்குதோ? மீன்பிடி சும்மா பரவாயில்லை. அங்கே சாப்பாடு செலவுகளை கவர் பண்ணோம். எத்தனை குடும்பம் இந்த இடத்துல இருக்குது? இப்போ ஒரு 80 குடும்பம் தான் இங்கே இருக்கிறாங்க. முதல் இருந்தவங்க 90க்கு முதல் 200 குடும்பத்துக்கிட்ட இங்கே இருந்தது. 90க்கு முதலுண்டா? 90ஆம் ஆண்டு யுத்த காலம். அந்த 90ல் நாங்கள் இங்கே இந்த இடம் பேர்ந்தாக்கள் தானே. 90ஆம் ஆண்டு நீங்கள் இங்கே இடம்பெயர்ந்த நீங்கள்? இடம்பெயர்ந்து எங்கே போயிருந்த நீங்கள்? இடம்பெயர்ந்து இப்படியே முகாமம் வச்சு தந்து விஸ்வமோட பக்கம் காலத்தில். இப்போ எந்த எத்தனையாம் எடுத்துருப்பீங்க வந்த நீங்கள்? திருப்பி இப்போ நாங்கள் வந்து 2004 இந்த இடிஎஸ் நிறுவனம் இந்த வீடுகள் எல்லாம் உடைஞ்சி போச்சு தானே எங்களோட வீடுகள். பிறகு அவங்க கட்டி தந்து ஒரு வருஷ காலம் இருந்தோம். இருக்க பேருந்து திருப்பி யுத்தம். அப்போ இந்த வீடுகளில் கூரையில் எல்லாம் இல்லாமல் வீடு இருக்காது நடந்தது? இருந்தார்கள். கொஞ்சம் பேராக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே வசதி குறைவாண்டு போட்டு அவங்க விஸ்வமோட கண்ணையில் இருக்கிறாங்க. விஸ்வமோட இருக்க மிச்சாக இப்போ 80 குடும்பம் தான் இங்கே இருக்குது. என்னம்மா இங்கே கல்வி தகமை எல்லாம் எப்படி இருக்குது? கல்வி என்ன இப்போதே சமுதாயத்தின் இது என்ன படிப்பு கொஞ்சம் அப்படி தான் இழுவல்லாம். முந்தின மாதிரி அந்த சார் மாஸ்டர் மேரதுகளை பயப்படுறது குறைவு தானே பிள்ளைய. அதுதான் பிரச்சனை. என்னம்மா அப்போ இங்கே போக்குவரத்து வசதிகள்? போக்குவரத்து வசதி பிரச்சனை இல்லை. ஒரு பஸ் ஒன்று ட்ரெயினுக்கு இப்படியே வந்து போகும். இப்போ 2 மணிக்கு வந்துடாக்கும். மற்றபடி எல்லாரும் சைக்கிள் மோட்டர் சைக்கிளில் போய் 3 கிலோமீட்டர் தானே. அங்கே போனால் பஸ்ஸில் போய் தங்கட தேவையாக. மற்ற இங்கே காமன்ஸுக்கு போகிறாங்களாக்கள் அதுக்கு பஸ் வர காமன்ஸ் பிள்ளைகள் அந்த பஸ்ஸில் நோமல் ஆக்களை தூண்டி இறக்குவீங்க நம்ம ரோட்டுக்கு? என் கிராமப்புறம் தானே என் ரோடு கொண்டு 600 ஃபுல்லாக கொண்டு நெஞ்சில் விட மாட்டாங்களா. 600 இறக்குனால அங்கால பஸ்ஸுகளில் மனிதநேயம் ஒன்று இருக்குது. அப்படி ஒன்று. சரி சரி. கல்வி என்ன அதுதான் பிரச்சனை. என்னென்றா முந்தி நாங்கள் எல்லாம் இந்த சேராக்களுக்கு பயந்து சேரை கண்டாலே பயப்படுவோம். இப்போ அப்படி இல்லை தான். சேரோட இதை கழிச்சா சரி நாங்கள் முந்தி சேர் என் வழியில் கண்டாலே எங்களுக்கு அந்த ஒரு பதட்டம். இப்போ அப்படி இல்லை தான். எனக்கு எல்லாம் ஒரு மகன் இங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கவர். நான் ஓயல் வகுப்பு படிக்க வைக்கும் முதலே சூழல்கள் புள்ளிகளோடு நான் கிளிநொச்சியில் உண்டு ஒரு ஸ்டாவில் சேர்த்து படிப்பிச்சு அவனை இந்த பொறுப்பாக படித்தான். எங்களோட கஷ்டத்துக்காக நாங்கள் இப்படி தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த பொறுப்பாக படித்தபடியாக இன்றைக்கு இப்போ கேன்பஸ் போயிட்டேன். மற்ற மூத்தவும் அப்படித்தான். மகள் அப்பாக்கள் படிக்க இல்லை. என் கஷ்டம்தானே. நாங்கள் குடும்பத்தில் 5 பேர் கஷ்டத்திலானே. அப்போ சொல்கிறதானே பிள்ளைகளுக்கு. அப்போ தானும் அந்த பொறுப்புணர்ச்சியோடு படித்து அவன் மூத்தவும் முத்தியவும். ஐயா இந்த இடத்த பொறுத்தளவில் ஒரு மருத்துவமனைன்ற வசதி இல்லை. மருத்துவமனை அவசரமான ஒரு இது வந்த பிரச்சனை ஒன்று சொன்னாங்க. பாம்பு கடிகள், பாம்பு கூடின பாம்புகள் இதனொரு திடீரென ஒரு நெஞ்சு வருத்தங்கள் அது சில பேருக்கு வரலாம் தானே. இந்த அப்போ ஆம்புலன்ஸு 4 ஆம்புலன்ஸ் பேர் வச்சுனாங்க தானே. இப்போ ஒரு உங்களுக்கு கிளிநொச்சி தான் வரணும் ஆம்புலன்ஸ் இல்லை பிறந்தலேருந்து வரணும்? கிளிநொச்சிலேருந்து வரும். அதுக்குள்ள ஆட்டோ பிடிச்சி கொண்டு போய் தான் மாற்றணும். அப்படி எதுவும் இறப்பெல்லாம் நடந்துருக்கு? இல்லை அப்படி நடக்கு. அங்கே ஒரு குண்டு படித்ததில்ல. குண்டு படித்ததே ஏதோ உனக்கு கடந்த அந்த படிப்பொருள் பழசுகள் அதுகளை கொண்டு வந்து அவங்களே ஏதோ அதில் ஏதோ செய்திருக்கிறாங்க. எந்த இடத்துல அது நடந்தது? கொஞ்சம் தள்ளிஞ்சால போகணும் 1 கிலோமீட்டர். அதில் செய்திருக்கிறாங்க. பழமையாக வேற அவங்கள எடுத்ததை முதலும் பயன்படுத்தி இருக்கிறாங்க போட. அந்த துணிச்சலில் வந்து இங்கே என்னம்மா இந்த மாடு ஆடு வளர்ப்புகள் என்ன மாதிரி? மாடு ஆடு வச்சிருக்கேன். மாறி நேரங்களில் இந்த மேய்ச்சல் தரைகளில் கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற காலங்களில் மாடுகள் மேய்க்கலாம். மாடு என்னென்னா மானாவாரியாக ஒரு காணி தானே. நிறைய காணி இருக்குது. 1000-1500 ஏக்கர் காணி இருக்குது. இந்த ஏரியாவுக்கு இருக்குது. அப்போ அதுகளில் விட்டு மேய்ச்சிது. அதில் லாபம் இருக்குது தானே. மிருகங்கள் இப்போ மாடாடு இங்கே என்ன பெரிய மாடு இல்லாட்டி இந்த ஊர் மாடு? ஊர் மாடு எல்லாம் என்ன வெயில் தாங்க அது. சரி ஐயா, அப்போ நன்றி உங்களோட காய்ச்சதுக்கு. நாங்கள் இங்கே இந்த ஏரியாவை தான் நாங்கள் உங்களுக்கு காட்டி கொண்டு வரோம். வீடுகள் பாருங்கள், உண்மையில் ஒரு பயங்கரமாக இருக்குது. இந்த இதுக்குள்ளே அந்த வீடு பார்க்க இந்த
வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. வீடுகள் எல்லாம் ஒரு யுத்த காலத்தில் கூட நாங்கள் இப்படியான வீடுகளை பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இடமா இருக்குது இதெல்லாம் பார்க்க. உள்ளுக்கு பார்க்கணும் இந்த வீடுகள் எல்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்றதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு காட்டப்புறம் அது மட்டும் கேட்டறியப்புறம் இந்த வீடுகள் எல்லாம் ஆக்கள் இல்லாமல் பால் அடைஞ்சு போய் கிடக்குது. ஏரியாவுக்குள்ளே வந்து நிறைய வீடுகள் வந்து ஆக்கள் இல்லாமல் கிடக்குது. இருந்தாலும் இந்த மக்கள் எல்லாம் எங்கே போய் எங்கே இருக்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த மக்கள்கிட்ட கேட்டறிஞ்சு கொள்ள போகிறோம். அடுத்தது இந்த ஏரியாவுக்கு பாம்பு கூடன்னு சொல்லுவாங்க. தட்டுவங்கொட்டி பகுதிக்கு வந்து முதலே ஒரு பயம் இருக்குங்க, பாம்பு இருக்குன்னு சொல்லி அப்படியா நடந்தான் இந்த இடம். இதில் இது மட்டும் இல்லை, இந்த இதில் ஒரு வீடு கிடக்குது. இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த வீடுகள். ஒரு பயங்கரமான இடமா இருக்குது. ஆனால் மக்களை காண்றதே கஷ்டம். எங்கேயோ எப்பயோ இருந்து போட்ட ஒரு குடும்பத்தை தான் நாங்கள் இதுக்கு பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குது இந்த இடங்கள் எல்லாம். நீங்கள் இந்த தட்டுவங்கொட்டிக்கு வந்திருந்தால் அல்லது இந்த தட்டுவங்கொட்டி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதில் நிறைய அம்சங்களை வந்து நாங்கள் உள்ளடக்கியிருக்கிறோம். தட்டுவங்கொட்டி ஏரியா எப்படி, அந்த மக்கள் எப்படி, இதில் பயணிக்கிற மக்கள் எப்படி, இந்த ஏரியா எப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க. எங்களால் ஏண்ட அளவுக்கு நாங்கள் இந்த இடத்த காட்டுறதுக்கு இருக்கிறோம். வாங்க இடத்துல பாருங்கள். இந்த முக்கியமான வீடுகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே இருக்க மக்கள் வந்து அதாவது இடம்பெயர்ந்து போகிறவர்கள் தெரிஞ்சு வந்து வீடெல்லாம் இப்படி கிடக்காண்டு கொஞ்சம் முகப்பு மட்டும்தான் இந்த வீட்டிலே இருக்குது. அப்படி போன்ற சம்பவங்கள் தன்னோட உறவுகளுக்காக அதோட இந்த வீட்டு கூரையில் எல்லாம் வந்து போட்டு கொடுக்கப்பட்ட கூரைகள் எல்லாம் கலட்டிப்பட்டு கொண்டு இருக்குது. இந்த இதுக்குள்ளே நிறைய வீடுகள் கிடக்குது. ஆனால் அதுக்குள்ளே தகர கொட்டியில் ஒன்றும் கிடக்குது. உங்களை பார்த்தாலே தெரியும் இந்த வீடுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வீடுகள். அந்த வீடுகளும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடெல்லாம் சூரியனை பக்கம் இருக்குது. அதோட இப்போ திருப்பி வந்து முழுவீடு செய்யப்படும் பார்த்தீங்கன்னா அதுகளுக்கான வீடுகள் வந்து ஊரே இல்லாமல் தான் முழு வீடுமே கிடக்குது. இலக்கங்கள் போடப்பட்டிருக்கு. ஆனால் அந்த வீட்டுகளுக்குரிய இலக்கங்கள் போடப்பட்டிருக்குது. 104 நம்பர் இந்த வீட்டுக்கு போட்டிருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து 20-25 லட்சம் ரூபா காசு வேணும் இந்த வீடுகளை கட்டுறதுக்கு. அப்படியான ஒரு இடத்துல, ஆனால் அழகான இடம். அவையில் சொல்லி நம்ம இதில் கேட்டவங்க, அவர் ஒரு அண்ணா எங்களோட காய்ச்சர். அவர் வந்து வீடியோவுக்கு வேற விரும்பலை. ஆனால் அவர் சொன்னார் ஒரு கருத்துங்களுக்கு, இந்த இடத்துல இருந்தால் வந்து செலவுகளே இல்லையாமன்று சொல்லி, அப்படியான ஒரு இடம், சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னார். தாங்கள் இங்கே இருந்து தான் முன்னேறி நல்ல இடத்துக்கு வந்ததாக சொன்னார். சகோதரங்கள்லாம் படித்து நல்லா வந்தேன்னு சொல்லி அப்படியான ஒரு இடத்தை கடந்தால் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பைன் ஷாப் இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா சோழிதந்திரம் இல்லையா அந்த ஊர் மக்கள் இருக்கிறதால வந்து இப்போ ஒருத்தருக்கு பொறாமை இல்லாமல் தாங்கள் இருந்தவர்களாம். ஆனால் இப்போ வந்து தாங்கள் உறவுகள் இல்லாத காரணத்தில் தாங்கள் வருந்தி இனமாக வானா வந்து கூறுகிறார்கள். அடுத்த இன்னொரு ஐயாவோட நாங்கள் காய்ச்சோம். அவரும் எங்களுக்கு முகத்தை காட்ட விரும்பலை, வீடியோ எடுக்க வேண்டாம் தன்னாட்டு சொன்னார். அதில் நாங்கள் எடுக்கலை. ஆனால் அவர் ஒரு கருத்து சொன்னார், இங்கே நல்லா படித்து நல்லா வந்த பிள்ளைகள் இந்த வசதி இல்லை, இந்த இடத்துல எல்லா வசதியுமே இல்லைன்னு சொல்லி அவங்க வசதி உள்ள இடங்களுக்கு போயிட்டாங்கள் என்று சொல்லி சொன்னார். படித்து முடிச்சுட்டு ஆசிரியராக வந்தவர்களோ அல்லது பெரிய தொழிலில் வந்து நல்ல இடத்துல இருக்கிறவங்க அவங்களோட வசதிகளுக்காக பெரும் இடங்களுக்கு போயிட்டு நம்ம சொன்னால் சொல்லிக்கலாம். அந்த வீட்டை பயங்கரமாக இருக்குது. ஆவிகள் இருக்கு வெளியே அதுக்குள்ளே. இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன் நான். இங்கே வயல்களை பாருங்கள், இவ்வளோ அழகான பயிராக இருக்குது. இதுதான் நினைக்கிறோம், உங்களுக்கு தெரியல. அழகான முறையில் பயிர் தண்ணி அடை இங்கே குட்டிக்க வரலாமா இப்படி கவனா நிறைய குடும்பங்கள் இருந்துருக்கு இந்தியால பக்கமும். ஆனால் இந்த ரோட்டு இல்லை, அதான் மெயின் பிரச்சனை. இந்த இடத்துல இந்த காலப்பகுதியிலேயே வீடுகள் இல்லை பார்த்தீங்கன்னா அப்போ இடம்பெயர்வுகள் இருந்து வீடு பண்ணிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி வீடு இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. இதில் ஒரு கட்டடம் இருக்குது, ஒரு அழகான முறையில். என்ன கட்டடம் தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஆலயமும்
எல்லா இடத்துலையும் வந்து இந்த நெல்லுகளை பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட பொட்டியில் ஒன்று இங்கே வந்து இருக்குது. இது காணும் விழுத்தி விட்றாரு. ஆமாம், இங்கே ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தை பாருங்க, கோப்சம் இல்லாத ஒரு ஆலயம். போடுவது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஒரு கோப்சம் இல்லாத ஆலயம் ஒன்று இருக்குது. ஆலயத்தில் கூரைகள் மட்டும் ஒன்றும் இல்லாமல் கூட இந்த ஆலயம் இது பாருங்க, இதெல்லாம் கடவுளை வடிவாக கும்பிடலாம், வடிவாக வணங்கலாம். எந்த ஒரு மேல் கோப்சமே இல்லை இந்த ஆலயத்தில். இந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. இது வந்து வயல்களை பாதுகாக்கிற ஒரு கடவுளாக நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல இந்த வீதி எங்கே போகுதுன்னு எதுக்குள்ள திரும்புதும் நெல்லுகளை வயல்களை கொஞ்சம் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே தான் நிறைய மக்கள் வருகினம். இங்கே போயிட்டு வரியினம்னு தெரியல எங்களுக்கு. இப்போ நானும் பாரதியானே தான் இந்த பயணத்தை மேற்கொண்டு வந்துருக்கிறோம். என்னம்மா மலையல் எனக்கு போயிட்டு வரினம் அக்கா கதவினம் வயல்வேலைக்கு தான் போயிட்டு வருவினம்னு நினைக்கிறேன் நான். எங்கே போயிட்டு வராங்க தெரியா, நாங்கள் கதைச்சி பார்ப்போம், கதைச்சா கதைப்போம். என்னத்துக்கு இப்படி கொண்டு போகிறீங்க? என்னத்துக்கு இது இதோ அந்த இதுக்கு என்னத்துக்கு? வரேன். வணக்கம் அக்கா. வணக்கம். எங்கே போயிட்டு வரீங்க? காணிக்கு போயிட்டு வரோம். இங்கே வந்து பிரதானமாக என்ன தொழில் இருக்குது? கடல் தொலைக்கும் போகிற வேகமாக தான் கூடுதலாக. நீங்கள் உங்களோட சொந்த காணிக்கு போயிட்டு வரீங்களா? என்னம்மா இப்போ மலையல் வெள்ளங்கள் மழை தண்ணி எனக்கு அப்போ தண்ணி எல்லாம் வெட்டி விட்டு வரீங்களா இல்லாட்டி அடைச்சி போட்டு வரீங்களா? அடைச்சிட்டு வரோம். எத்தனை ஏக்கர் வயல் செய்கிறீங்க? நான் 2 ஏக்கர். என்னம்மா இங்கே இந்த நெல் விளைச்சல்கள் இருக்குது? விளைச்சல் இந்த முறை பெருசாக இல்லை. எங்களோட இடமெல்லாம் அள்ளிட்டு எல்லாம் என்ன வெயிலால் தண்ணி இல்லாமல் தண்ணி பட்டுட்டு இல்லாமல் எரிஞ்சிட்டு. இங்கே என்னம்மா இவங்களோட ஊரை படி சொல்லுங்க. இங்கே எத்தனை குடும்பங்கள் என்னம்மா இருக்கணும்? குடும்பம் இங்கே குறைவு தான். 60 பேர் கண்ணே நல்லா இருக்கணும். இங்கே 60 பேர் இருக்கணும். குறைவு தான் சொன்னோம். இந்த கண்ணகி நகருக்கு ஏன் என்ன காரணத்தால் அங்கே போய் இருக்கணும், இங்கே இருக்காமல்? முதல் இருந்தது இங்கே ஃபுல்லாக இருந்தவ. அப்புறம் இந்த தண்ணி பிரச்சனைகள் அது இது முதல்ல வலிக்கிட்டு அங்கே வந்துட்டோம். முதலே போயிட்டு நம்ம அங்கே வலிக்கிட்டு. நீங்களும் அங்கே இருக்க விருப்பமா இல்லை இங்கே இருக்க விருப்பமா? நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம். காணி இங்கே இருக்கிறபடியே வந்து நாங்கள் பார்க்க. அடடா, நீங்களும் அங்கே இருக்கிறீங்களா? இப்போ அங்கே போய்க்கொண்டு இருக்கிறீங்க? அங்கே போகிறோம். இல்லை உங்களோட ஊருக்கு போயிட்டு தான் அங்கே போகிறீங்களா? அப்படி வேலை போகிறப்பா தானே ஒரு நீங்கள் ஏன் நான் அங்கே போயிருக்கிறதுக்கான காரணம்? எங்களுக்கு அங்கே இங்கே வீடு இல்லை, எங்களுக்கு காணி இல்லை. நிறைய வீடுகள் இங்கே கிடக்கு ஆக்கள் இல்லாமல். தரணுமே அதே. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணலையா அப்படி இதை கேட்டு? நாங்கள் கேட்கல தரோம் சும்மாலாம் இருக்கோம். உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அந்த இடம் பிடிச்சிருக்கா? ரெண்டும் பிடிக்கும். ரெண்டும் பிடிக்கும். அங்கே பிரதான தொழிலாக என்ன இருக்குது உங்களுக்கு? அங்கே என்ன நாங்கள் அங்கே போகிறது சும்மா கூலி வேலை அப்படி போவோம். சரி சரி. அப்போ இங்கே நீங்கள் கண்ணகி நகருக்கு இடம்பெயர்வு காலப்பகுதியில் போனீங்களோ? நாங்கள் முதல் போயிட்டோமோ இடமே. இடமே 90 காலப்பகுதியில் போனீங்களா? அப்படி அங்கேயே இருந்துட்டீங்க? சரியாக்கா சரி. எங்கூட அங்கே எல்லாம் வயல் நிலம். வேண்டாம் எங்களுக்கு அந்த பாதையே வேண்டாம். ஆனால் இந்த பாதையால் நேரே போனால் ஊரியானுக்கு போகலாமாம். ஆனால் இந்த பாதை வந்து கூடாண்டு சொல்லி நான் போகலாண்டு, அதால் நாங்கள் திரும்ப போகிறோம். போய் ஐயா என்ன பேர்? சிங்கராஜ். எத்தனை வயது? 65. இது எந்த ஊர்? இந்த ஊரை பற்றி சொல்லுங்க. தட்டுவங்கட்டி ஆணையர். ஆணையர். இங்கே வந்து நீங்கள் பிறந்ததே இங்கே தானோ? உங்களோட அப்பா அம்மா எல்லாம் சொந்த இடம் தட்டங்குடி அப்பா அம்மா வந்து அப்பா குழம்புத்தலையா, அம்மா அம்மா பூனாரி இஞ்சான் வந்து இருப்பிடமாங்க வந்து இடமே இருந்து வந்து இருந்தீங்களோ? அதுக்கு முதல்ல வந்துட்டு அதுக்கு முதல்ல வந்துட்டு. அப்போ இங்கே நீங்கள் பிறந்ததுக்கு பிறகு இந்த ஊர் வந்து எப்படி இருந்தது? உங்களுக்கு நினைவு காலப்போது இந்த ஊர் எப்படி இருந்தது? எல்லாம் கல்வெடுகளா எல்லாம் அப்படி இருந்தது? 75 கல்வெட்டு. இப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையாம்மா நீங்கள் இந்த மக்கள் இடம்பெயர்ந்து போனவங்க? இடம்பெயர்ந்து 92. 92. இப்போ அதுக்கு முதல்ல இங்கே என்ன தொழில் செய்தவையில்? தோட்டம் செய்த காட்டுக்குறதுக்குள்ள அங்கே கடத்தில் போகிறது. இரு தொழிலும் பிரதானமாக இங்கே இருக்குது. அப்போ இந்த இடம்பெயர்ந்து போனதை பிற்பாடு உங்களோட வீடுகள் எல்லாம் இங்கே என்ன அப்படியே இருந்தோம்? நீங்கள் வரும்போது வீடுகளை செய்கிறேன். வீடுகளே இல்லை? அங்கே ஒரு வீடு 2 வீடு தான் மற்றொரு வீடுகளும் இல்லை, இல்லாமல் சூறையாடப்பட்டிருக்குது. அப்போ உங்களோட வீடெல்லாம் அதுக்குள்ள போட்டுதோ இல்லை அப்படி இருந்தது? போட்டுருக்கேன். நீங்கள் இங்கேருந்து இடம்பெயர்ந்து இங்கே போயிருந்த நீங்கள்? நாங்கள் இடமே வந்து போய் புதுசாக வரோம். இப்போ இந்த எத்தனை ஆமாம் எடுத்துருப்பீங்க வந்த நீங்கள்? இந்த நாங்கள் இங்கே வந்தது இந்த முகாமில் இருந்து
முகாமிலிருந்து வந்து விசேமண்டம் உண்டு விசேமண்டம் அங்கே உடம்பு எத்தனையாம் ஆண்டு நடந்து வந்துட்டாங்க 2009க்கு பிறகு 2009 இந்த வீடுல ஏன் இப்படி இருக்குது ஆக்கள் இல்லாமல் வீட்டுக்காரர் அங்கால கண்டெய்னர் முழு பேரும் விஸ்வமாடு அதான் இடம்பெயர்ந்து போனதுக்கு பிற்பாடு அங்கே காணி கொடுத்தாதானே அங்கேயும் காணி கொடுத்தது அங்கே ஒரே ஐயா இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க கனாலமாக இருக்கிறீங்க இவ்வளோ வீடும் ஆக்கள் இல்லாமல் தானே கிடக்குது இப்போ நீங்கள் இருக்கக்குள்ள இந்த காணி இந்த இடம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த என்ன வசதி இருக்கா என்ன வசதி இல்லை என்ன இந்த இதாக தான் இருந்தது அப்போ தண்ணி பிரச்சனை கஷ்டம்தான் மற்ற கரண்ட் வயதில் இல்லை இப்போ நான் வந்த அப்புறம் அந்த கரண்ட் தண்ணி அப்போ இந்த வீடுல நிலையில எல்லாம் என்ன நடந்தது அதை பற்றி தெரியாது உங்களுக்கு நீங்கள் வர முதலே இல்லை ஒன்று வர முடியாது அப்போ நீங்கள் இருக்கே இங்கே இருந்தது இது இருக்க வேண்டாம் இங்கே என்னம்மா மீன்பிடியல் எவ்வளோ வருமானங்கள் வரும் பொதுவாக இங்கே தெளிவாக பொறுத்த சொல்லி நடந்தால் 2000 3000 உழைப்புனா இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான் இது பெருங்கடலா இங்கே இது சிறுகடல் தான் ஆப்போ கங்காலம் பெருங்கடல் லாலிக்கடல் இது சிறுகடல் மழை காலத்தில் மட்டும் தண்ணி பெருக்கடல் கொடுவாய் உழைச்சும் என்ன மீன் இங்கே நிற்கும் இங்கே ராப்பிடி மரம் நண்டு ஐயப்பான் இதில் ஒரு கோயில் ஒன்று கிடக்கு என்ன கோயில் ஐயா அம்மாங்கோயில் அம்மன் கோயில் எவ்வளோ காலம் அது கட்டப்பட்டது இதில் இந்த இதுக்கு இந்த இது வீரபத்தம் கோயில் இருக்குது ஆரம்பத்தில் ஆரம்பத்துலேருந்து எத்தனை வருஷம் இருக்கும் இது இது கனகாலமாக இருக்கும் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இது இருக்கு இருக்கும் உங்களுக்கு எத்தனை வயதில் நீங்கள் இடம்பெயர்ந்து போனீங்க இங்கேருந்து போகுது அவங்க 91 தான் நீங்கள் அனுபவிச்சிருந்தாங்க ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைகள் அவங்களை என்னென்ன செய்கிறாங்க சொல்லி செய்கிறாங்களா அது சோடா கம்மியில் வேலை செய்கிறார் ஒரு பிள்ளை வாய்ப்பு 2 பேர் தான் மைக்கர் கட்சியால் தோட்டம் செய்யுது நீங்களும் அம்மாவும் இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க சரி ஐயா ஓகே சரி நன்றி எங்களை ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய ஒரு ஆலயம் எங்களுக்கு தெரியாத காலத்தில் எங்களது தாகப்பனுக்கே தெரியாத காலத்தில் உருவாக்கப்பட்டது பெரிய ஒரு இதாக இருந்த இது இப்போ இந்த இராணுவத்தினால் சேதமடைஞ்சு பிறகு நாங்கள் இப்போ 2010 வந்து தான் இந்த ஆலயத்தை மூளை செய்தாங்க 90ஆம் ஆண்டு நம்ம வந்து இப்படியே கண்டாவில் இப்படியே இடம்லேருந்து போய் கண்ணை 2 எங்களுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு ஏக்கர் காலம் வந்து குடியேற்றி அதுலேயும் அங்கே இதுகின்ற பேரை தான் கண்ணை நேரில் கண்ணையம்மன் நாங்கள் கும்பிட்டுனாங்க இந்த ஆலயத்தை வச்சு தான் கும்பிட்டு அப்புறம் அதால் நாங்கள் மாவுக்கு போய் வந்து 2010 இங்கே பிறகு நாங்கள் இதை வாழைத்தனம் பண்ணி வச்சு கும்பாலயம் எல்லாம் செய்து நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு குறுகிய ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 80 அங்கத்தவரை எங்கள் ஆலயத்தில் இருக்குது நாங்கள் வைகாசி பங்குனி உத்திரம் வைகாசி உத்திரத்துக்கெல்லாம் பொங்கல்கள் செய்கிறது மற்ற கும்பாசனம் எல்லாம் செய்து நீட்டாக தான் இப்போ நடக்குது இப்போ நீங்கள் இடமேந்து போகும்போது இந்த ஆலயத்தில் கற்பகிராமெல்லாம் அந்த இடத்துல அப்படி இருந்தது இராணுவம் கொஞ்சம் சேதமடைஞ்சது மற்ற அந்த ஒரு மூலத்தானது இதுங்கிற எழுந்திருப்பெல்லாம் இருந்தது ஆனால் நிறைய சொத்துக்கள் எல்லாம் கிடந்து எல்லாம் இராணுவம் சேதமாகி போட்டு இந்த மண்டபம் எல்லாம் இடித்து எல்லாம் இப்போ தண்டது நீங்கள் திருப்பி 2010 வரும்போது இந்த மூலஸ்தானத்துக்கு கற்பகிராம் இருந்தது அது மட்டும் இருந்தது மற்ற புத்த சிலை ஒன்று வச்சிருந்தது அதெல்லாம் அரச மரம் நின்றது அதுக்கு புத்த சிலை இருந்தது நீங்கள் வரும்போது இது இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது இராணுவ கட்டுப்பாடு தான் இருந்தது இல்லை அங்கிருந்து மணி கொடுக்கறதுலாம் இராணுவம் இருந்து செல்லுகள் அடிக்கிற இந்த உரியாஞ்சட்டியோட வைக்கலாம் இது இருந்தால் செல்லுகள் அடித்தது எதிரியாமல் நீங்கள் இராணுவம் போனது இராணுவம் இப்போ 90ஆம் ஆண்டு இங்கே வந்த இராணுவம் பிறகு 2010 இந்த ஒப்பந்தம் இது இருக்கிறது கண்ட எல்லாம் முடியத்தான் இராணுவம் இதை விட்டு வெளியேறினேன் என்னென்னா அது மட்டும் நீங்கள் ஆலயத்தை தரிசனம் செய்ய முடியலை நாங்கள் என்னென்னா 90ஆம் ஆண்டு ஒரு ஆடி மாதம் ஆடிப்பூரம் செய்கிறதுக்கெல்லாம் ஜாமான் மாட்டிக்கிட்டு பிறகு இராணுவம் வந்த நாளை விட்டுட்டு போட்டோம் செய்யலை ஆடி மாதத்தோடு நாங்கள் அதுக்கு பிறகு விரையே இல்லை 2010 தான் 2004 இங்கே வந்து எங்களுக்கு வீடுகள் வீட்டு கட்டித்தந்து 2004 இங்கே வந்திருந்தோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு 2006 பிறகு கண்ட தோங்கினானே நாங்கள் அதோட விட்டுட்டு போட்டோம் அதோட போய் பிறகு எங்களை செட்டுக்குள்ள மாவில் இருந்து இப்படியே கண்டாவில் புளியம்பகம் அப்படியே போயிருந்து விஷயமாட மாட்டம் தொங்கல் போயிருந்து தான் அங்கே செய்தது பிறகு நாங்கள் மாவுக்கு போய் பிறகு திரும்பி 2010 இங்கே வந்தோம் நாங்கள் முழுடியேற்றம் செய்து அதுக்கு பிறகு தான் பலத்தனம் பண்ணி செய்ய எங்களை கோயிலெல்லாம் செல்லுகள் வட்டு எல்லாம் கண்டு திருப்பி வேலை பிடிச்சி வலதளம் பண்ணி வைக்கிட்டு கோயிலை செய்கிறாங்க எங்களுக்கு அந்த இழந்திருப்பு அப்படியே இருந்தது உள்ளுக்கு மூலஸ்தானம் செல் விழுந்து மேலே அந்த பண்டிகையெல்லாம் முடிஞ்சிட்டுது அது இருந்த உள்ளுக்கு இருந்தால் அப்புறம் நாங்கள் அதை தூக்கி கோயிலுக்கு வச்சு அப்புறம்
நிறைய காதலி தான் செய்தது. இந்த மண்டபம் எல்லாம் இராணுவம் எல்லாம் காட்டி சென்றுட்டு. அப்போ இந்த கோயிலும் சூறையாடப்பட்டிருந்தது. முன் இந்த ஓடுகள்லாம் கிடந்ததோ? இல்லை முன்னோடுகள் ஒன்றும் இல்லை. ஒன்றுமே இல்லை. மூலஸ்தானம் தவிர ஒரு மூலஸ்தானத்து அந்த பிளேட்டை மட்டும் தவிர அந்த இது பண்டிகை இது தூவியும் செல் விழுந்து ஒரு பக்கத்தால் செய்தோம். அப்புறம் நாங்களாம் அப்படிக்கு தான் கட்டினாங்க. அந்த இது இருந்த விக்கிரமம் அந்த உள்ளுக்கு அந்த ஒரு சிலை இருந்தது. அப்படியே கடற்கரையில் பக்கத்தில் இருக்க தேர்கள் இருக்கிறீங்களா? தேர் இழுக்கிற நாங்கள் அந்த ஐயாச்சி பொங்கல் சொல்லி அந்த வெட்டாப்பிளை விவாதத்துக்கு பொங்குறது பங்குனி மட்டும்தான். இல்லை நான் சிறப்பாக அந்த கொடிக்கம்பம் எல்லாம் நிறுத்தி பெருசாக தான் செய்கிறது. 8 நாள் அந்த கோவலம் சரித்திரம் படித்து 8 நாள் அன்னதானங்கள் அதுகள் காவடிகள் அதெல்லாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கடற்கரையில் இருக்குது. ஆக்கெல்லாம் வந்து டெய்லி வந்து கும்பிட்டு கோயில் அவைகள் வந்து வெள்ளி திங்களில் வருவினம் எல்லாரும் நிறைய வருவினம் பூஜைகள் கட்டுவினம் சகலதும் இங்கே செய்கிறது. அங்கே பூஜைகரான் பூஜை செய்கிறது. ஐயரை நாங்கள் பிடிச்சி செய்கிறதில்ல. கும்பாசம் அப்படியாக இதுக்கு தான் குருக்கள் மாதிரி பிடிக்கிறது. மற்றபடி எங்களுக்கு பூஜைகரான் பூஜை செய்கிறது நல்ல இதாக இருந்தது. அந்த கடற்கரையில் என்னென்னு சொன்னால் வந்து இதில் ஒரு கொஞ்சம் குடும்பம் இருந்து தெரியாத மச்சங்கள் அதுகள் தண்டை நாடி அது வீடு அறிஞ்சது. இந்த கோயில் சாமான் இருந்த வீடு மட்டும்தான் எரியாக விட்டது. அதோட நாங்கள் அங்கே பக்கத்து கிராமத்துக்கு போனது. இங்கே உள்ளாக்க மச்சங்கள் சமைச்சா வீடெல்லாம் எரிஞ்சது. வீடு முழுக்க எரிஞ்சது. இது கோயில் சாமான் கிடந்த வீடு மட்டும்தான் எரியாக கிடந்தது. அது எல்லாம் அப்படி எரிஞ்சு போக அந்த ஒரு வீடு தப்பினது. அதோட எல்லோரும் வந்து அவங்க இதாக சொல்லி எல்லோரும் அங்காட போய் வீடு கட்டியிருந்தது. சரி ஐயா, சரி. ஆலயம் சம்பந்தமாக நாங்கள் இப்போ கொஞ்சம் சொல்லணும். என்னென்னா இந்த ஆலயத்தில் வந்து மிகவும் சிறப்பான சில செயல்பாடுகள் நடந்திருக்குன்னு சொல்லினா அது மட்டும் இல்லை, கட்டுமான பணிகள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அந்த ஐயா சொல்லக்குள்ள ஒரு முக்கியமான விடயத்தை இதில் சொல்லியிருந்தால் நீங்கள் அவதானிச்சிங்களோ தெரியலை, அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். இந்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் வீடு இருந்திருக்கு. அந்த வீடுகளில் வந்து மச்சம் காய்ச்சிருக்கிறாங்க. மச்சம் காய்ச்சினதால் அந்த வீடுகள் எரிஞ்சு நாசமாகினதுன்னு சொல்லினோம். ஆனால் இந்த கோயில் பொருட்கள் இருந்த வீடு மட்டும் அப்படியே இருந்தால் சொல்கிறேன். உண்மையில் இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தில் வந்து நீங்கள் யாரும் வணங்கியிருந்தால் அவங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நானும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன்ட்டு. அழகான ஒரு இடத்துல தான் இருக்குது. பக்கத்தில் கடல், சிறுகடல். இது பேர் பாருங்கள், அன்னை பூரணி அன்னதான மண்டபம். தட்டுவன் கொட்டி இதுதான் இந்த இது. எத்தனை ஆண்டுது வந்து கட்டினது 26/1/2016. முதல் வந்து ராணுவம் முடிச்சு இப்போ கட்டினேன். ஆலயத்தை தான் நான் இப்போ காட்டப்போகிறேன். இந்த ஆலயத்தில் வந்து நிறைய பேர் வணங்கியிருப்பீங்க. இன்றைக்கு வந்து வேறு பிரதேசங்களில் இருந்திருந்தாலும் இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம். கட்டுமான பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. இதுக்கு இந்த மக்களிட நிதி இதான் இந்த இதுக்கு வந்து முழுமையாக பயன்படுத்தினோம். மிகவும் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஆலயம் தான் இந்த கண்ணகி அம்மன் ஆலயம். அழகாக இருக்குது. எல்லா வசதிகளோடையும் இருக்க வேண்டிய ஒரு ஆலயம். ஆனால் ஒரு தூர பிரதேசத்தில் இருக்கிறதால கட்டுமான பணிகள் சிறப்பாக தான் நடக்குது. இது வசந்த மண்டபம் என்ன? வசந்த மண்டபம் கட்டுப்பட்டு கொண்டிருக்குது. ஜல தூணுகள் நிறுத்தி வைக்கலாம் வளர்ச்சி. அடுத்த வருஷம் பூர்த்தி ஆயிருமா? எத்தனை வருஷம் எஸ்டிமேட்டில் செய்கிறீங்க? 3 வருஷம். இந்த ஆலயத்துக்கு யாராவது நீங்கள் நிதி வழங்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த நிர்வாகத்தோடு நீங்கள் காய்ச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் செய்து தருவீங்க.